ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பசங்களுக்கு நெஞ்சு சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது குணமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பல் பூண்டு, மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை நெஞ்சு சளியை எடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. வெத்தலை, துளசி, அப்புறம் கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்காங்க. நம்ம ஒரு சின்ன துண்டு கொண்டு நம்ம நட்டு வச்சோன்னா கொடி மாதிரி நல்லா நிறைய வரும். கற்பூரவல்லி இலை, அப்புறம் தூதுவாழை இலை. தூதுவாழை இலை எல்லோரும் பார்த்துருப்பீங்களா? தூதுவாழை இலை இதெல்லாம் சேர்த்து அதோட ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்காங்க. அதோட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு நம்ம வச்சுக்குவோம். அந்த 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிறது வரை அதை நல்லா வற்ற விடணும். வற்ற விட்டு இறக்கி அதை எடுத்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளி சீக்கிரமாக குணமாக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் இருக்க சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். இதை செய்து குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.